நண்பர்களே வணக்கம். கோவை மாவட்டம் புரளிப்பாளையம் பகுதியிலே பட்டா நிலங்களில் விதிமுறைகளை மீறி குவாரி நடத்துவதாக கேடி செந்தாமரை என்பவர் மீது ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த பொதுநல வழக்கு 2022 தொடர்ந்த பொதுநல வழக்கு 2 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் திரு டி பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாட்டு நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள். மனசாட்சி உழுக்குகிற கருத்துக்கள் தீர்ப்புகளிலே வெளிவந்திருக்கிறது. அதை நாடும் வரவேற்றிருக்கிறது. அந்த வரிசையில் பார்க்கும்போது இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அழிந்து வரக்கூடிய கனிம வளங்கள் குறித்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் டி பரத சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய உத்தரவிலே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். அது என்ன வார்த்தைகள் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அது சமூக வலைதளங்களே அந்த வார்த்தைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமே நேர்மையற்ற பேராசைக்காரர்களிடம் இருந்து பூமி தாயை காப்பாற்றுவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தீராத பேராசைக்காரர்களான குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து இரத்தத்தை குடிக்கின்றனர். வார்த்தைகளை கவனிங்கள். பூமி தாயின் மார்பை அறுத்து இரத்தத்தை குடிக்கின்றனர் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொள்ளை போகிற கனிம வளங்கள் குறித்தும் இயற்கை சீரழிவுகள் குறித்தும், இயற்கை வளங்கள் எப்படியெல்லாம் இந்த நாட்டில் சுரண்டப்படுகிறது, குவாரியை முறைகேடாக பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக எப்படியெல்லாம் இந்த இயற்கை தாயை வீணடிக்கிறார்கள், நாசமாக்குகிறார்கள் என்று தன்னுடைய வேதனையை, மன குமுறலை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் டி பரத சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள் பார்க்குமேனால் சாதாரண வார்த்தைகளாக அது இல்லை. நாடு முழுக்க இருக்கிற இயற்கையை நேசிக்கிற இயற்கை ஆர்வலர்களுடைய மனசாட்சியை உலுக்கியிருக்கிற வார்த்தைகளாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளினுடைய வெளிப்பாடு என்பது ஒட்டுமொத்த இயற்கை ஆர்வலர்களின் வெளிப்பாடாக இன்றைக்கு இந்த நாட்டில் எப்படியெல்லாம் குவாரிகள், கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, இயற்கை எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறார், கற்பழிக்கப்படுகிறார் என்கின்ற வார்த்தைகளினுடைய ஒட்டுமொத்த உருவமாகத்தான் மாண்புமிகு நீதி அரசர் டி பரத சக்கரவர்த்தி அவர்களுடைய அந்த பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை இன்றைக்கு தெளிவாக தெரிகிறது.